ஆண்டவரே துதிக்கிறோம். மகிமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைக்குள்ளாக வழிநடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, இந்த காலங்களிலே ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு பஞ்சம் ஏற்படுகின்ற இந்த காலங்களிலே கர்த்தாவே உமது வார்த்தையை ஆசீர்வதித்து அதை மகிமைப்படுத்துவதற்காக துதிக்கிறோம். கர்த்தாவே, பேசுகிற அடியானே உம்முடைய சிலுவை மறைவில் காத்துக்கொள்ளும். கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே அவருடைய செவிகள் திறந்து கொடுக்கத்தக்கதாக, இந்த சத்தியம் அவர்களை விடுதலை செய்யத்தக்கதாக, எல்லா அறியாமையும் ஆண்டவரை அகற்றி உண்மையும் சத்தியமாகி இந்த வார்த்தை கூடாக வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் நேரம் கடந்து முடினால் நான் சீக்கிரமாக சொல்லுவோம். வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. மத்தேயு 24ஆம் அதிகாரம், Matthew 24 3 முதல் 13 வரை. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நான் பார்க்கிறோம் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இது கடைசி காலத்தை குறித்து சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து தனித்து கேட்ட ஒரு காரியம். ஒலிவமலையில் அவருடைய மரணத்துக்கு முன்பதாக அந்த எருசலேமை விட்டு தனித்திருக்கையில் சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்ட காரியம். ஆகவே இந்த செய்தியினுடைய தலைப்பு கடைசி காலமும் கர்த்தருடைய ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும், in times of the kingdom of God. ஆகவே இந்த வழியில நாங்கள் பார்க்க போற காரியம் இந்த ஆண்டவரிடத்திலே குறித்து கேட்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அவள் இருந்த நிலைமை ரோமர்களே ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தார்கள். ஆகவே அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு தாவீதுடைய ராஜ்யத்தை போல் மறுபடியும் இஸ்ரவேலிலே அப்படிப்பட்ட ஒரு நாள் வருமா என்பதை குறித்து அவர்கள் வாங்கியிருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்போடு கேட்கிறார்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் இந்த காலத்திலா உமது ராஜ்யத்தை ஸ்தாபித்து. அப்பதான் ஆண்டவர் ஒன்றா சொல்கிறார், நான் வாசித்த காரியங்கள். ஆனால் ஒரு கீ பாயிண்ட் 14ஆம் வசனத்தை கவனிக்க. 14ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இடத்திலே கேட்போம். நான் இருப்பது கடைசி காலம். அவ்வளவு தெரியும். இப்பொழுது இருக்கிற நிலைமைகள், அதாவது நாங்கள் கடைசி காலத்தில் கடைசியில் இருக்கிறோம். இல்லையா? இப்ப இது நடந்துகிட்டது எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேல ஓடிவிட்டது. அப்ப சீஷர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரே இந்த காலத்துல இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொண்டு வருவீர். அப்படிதான் இயேசு சொல்கிறார். இந்த 24 2 பகுதியை நாங்க பார்க்கலாம். நான் இதை குறித்து நான் கதைக்கவில்லை. முதல் பகுதி இஸ்ரவேலுக்கு நடக்க போறதை ஆண்டவர் குறிக்கிறார். ரைட்? இதுக்கு பின்பாக நான் பார்க்கும் பொழுது இறுதி கட்டத்தில், அதாவது எங்களுடைய காலத்தில், அதாவது அந்தி கிறிஸ்து அந்த கடைசி காலங்கள் நடக்க போற ஆண்டவர்
நான் பார்க்கிறோம். அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை குறித்து பார்த்து பிரமித்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தேவாலயம், எப்படி இந்த கட்டுறதுக்கு எவ்வளவு காலங்கள் சென்றது, எத்தனை வருடங்கள் சென்றது. அப்ப நான் சொல்றேன், இந்த இதெல்லாம் பார்க்குறீங்களே, இந்த தேவாலயம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக இடிக்கப்பட்டு போகும். ஒரு கல்லி மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும். அப்ப இந்த முதல் பகுதி இஸ்ரவேலுக்கு சீக்கிரம் நடக்க போகின்ற அழிவை குறித்து அங்கு கர்த்தர் சொல்கிறார். ரோமனுடைய காலத்திலே இது கிபி 70 நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலம். ஆனா அடுத்த பகுதி ஒன்று இருக்கிறது, அது கடைசி காலம், அதாவது எண்ட் டைம்ஸ். நாங்கள் அந்த காலத்துக்குள்ளே இருக்கிறோம். அதான் நாங்கள் இந்த கடைசி காலத்தில் கடைசி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆமா இல்ல? ஏன்னா இப்ப பார்க்கிறோம், ஹிட்லர் காலத்திலே இந்த 2ஆம் உலக போர் அந்த காலத்திலே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஈவன் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்தார்கள், இவன் தானா அந்த கிறிஸ்தவர்கள் ஹிட்லரை பார்த்து. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் நிலைமை இருந்தது. தெரியும், 2ஆம் உலகம் எத்தனையோ மில்லியன் மக்கள் மரித்தார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை விட மோசமான ஒரு காரியம் இந்த கடைசி காலம். ஆனால் இதான செய்தி 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூர்வம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அப்பொழுது முடிவு வரும். அப்ப எப்பொழுது முடிவு வரும்? சுனாமி வரும் பொழுதா? அதாவது மத்திய கிழக்கு தேசங்களிலே யுத்தங்கள் ஓங்கி வளரும் பொழுதா? அல்லது பங்கு சந்தைகள் விழுந்து போல எங்களுக்கு எங்களுடைய நிலைமையெல்லாம் அந்த பதறும் பொழுதா? அல்லது ஸ்டாக் மார்க்கெட் விழும் பொழுதா? அல்லது என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ எல்லாம் விழும் பொழுதா? அல்ல. அந்த வார்த்தை சொல்லுது, இந்த ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூர்வம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வருது. அப்ப என்ன நடக்குது இந்த நாட்கள்? பிரச்சனை தான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், எந்த சுவிசேஷம்? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுதா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். இங்கிலீஷ்ல சொல்லப்படுது திஸ் காஸ்பல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட் த காஸ்பல், திஸ் காஸ்பல் அல்லது திஸ் குட் நியூஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இது பழைய செய்தி. ஆனா இன்றைக்கு எங்கள் மத்தியில இது ஒரு புதிய செய்தி மாதிரி வருகிறது. இது இது பழைய ஆண்ட சொன்ன வார்த்தை. ஆனால் இது இப்பொழுது இந்த மறைவாய், அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது மறைவாய் இருக்கிறது. ரைட்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? ஏன் ரட்சிக்கணும்? ஏன் ரட்சிக்க? இன்னைக்கு இது எந்த டைம்? ஸோ யூ கேன் டாக் டு மீ, ஃபீட்பேக். ஓகே, இது we need Bible study and Bible study இல்லை. So we have to talk. ஆண்டவர் இயேசு சுவாமி, இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரன், 2ஆம் நபர். அவர் இந்த பூலோகத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? என்னதுக்காக வர வேண்டும்? கர்த்தர் ஆண்டவர், அவர் சகலமும் வல்லமுள்ள தேவன். ரைட்? இஸ் ஆல்மைட்டி காட். அவர் இப்படி நினைத்தால் அவரை அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் ஆண்டவர் அவர் கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் அவர். ரைட்? அப்ப நான் கேட்டா இந்த அப்ப இந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது வேற சுவிசேஷங்களும் அங்க இருந்தன, வேற செய்திகளும் அந்த இடத்துல இருந்தது. வெவ்வேறு செய்திகள், வெவ்வேறு செய்திகள். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஆண்டவர் அவர் யூதபுரத்திலே பிறந்தார். ஆனால் நான் பார்க்கிறோம் அந்த டைம்ல அதாவது மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள்
நீதி காரியங்கள் சட்டத்திட்டங்கள் ரைட் ஆண்டவர் சிம்பிளா தான் கொடுத்தார், சிம்பிளா தான் கொடுத்தார். ஆனால் காலப்போக்கில் அது மாறுபாடு அடைந்து ரைட் இவருடைய கீழ்ப்படியாமைகள் அப்படி மாறுபாடு அடைந்து ஆண்டவருடைய காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு மதமா இருந்தது. ஆண்டவர் மதத்தை உருவாக்கவில்லை, படியா கவனிக்கணும். ஆண்டவர் யூத மதம் என்ற ஒன்று உருவாக்கவில்லை. அது நாம சொல்றோம் யூத மதம் என்று. ஆனா ஆண்டவருடைய காலத்தில் அது ஒரு சடங்காச்சாரமாக ஒரு ஒரு இப்படி நான் காண்பது போல இப்ப இருக்கிற பெரிய பெரிய மதங்களை போல அந்த அந்த நாட்களிலே அது ஒரு தேவாலயம் வந்து ஒரு சடங்காச்சாரமாக ஒரு வருவார்கள், கொடுப்பார்கள், போவார்கள். அது ஒரு சடங்காச்சாரமாக இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் கொதித்தவிட்டார். ஆண்டவர் அந்த அதாவது ஜனங்களை வழிநடத்த வேண்டியவர்களே பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரே மாயக்காரரை போல் இருந்தபடினால் கர்த்தர் வெகுண்டெழுந்தார். அப்பொழுது அவர்கள் அதான் சொல்றேன், இந்த ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது the gospel, what is this gospel? இந்த குட் நியூஸ் என்ன? வாசிப்போம். சீக்கிரமா போறேன். மார்க்கு 1:14-15 வாசிங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். ஆண்டவருடைய what is the purpose of the priority of Jesus என்ன? ஆண்டவருடைய முக்கிய நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தில், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தில் வர வேண்டும். அதாவது கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எல்லாம் ஒன்றுதான். அந்த கர்த்தருடைய ராஜ்யம் மறுபடியும் இந்த பூலோகத்தில், இந்த பூமியில், இந்த எங்கள் மனுஷர் மத்தியிலே அது வர வேண்டும், நிலை வர வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். இதுக்கு தடையா இருந்ததுதான் நம்முடைய மிஸ்டர் எரிமியாங்காலே இருக்கிறபடினால்தான் அதை உடைக்க முடியாது. அந்த அவர் மதிக்க வேண்டிய காரியம். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? இழந்து போன அந்த மனிதன் இழந்து போன அந்த அந்த சந்தோஷம், மனிதன் இழந்து போன அந்த சுதந்திரம், ஆதாம கொடுத்த அந்த அவ்வளவு இழக்கப்பட்டது அவனுடைய கீழ்ப்படியாமையினால். அதை மீள பெறும். அதனால தான் இயேசு சுவாமி 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். 2ஆம் ஆதாமோடு அந்த ஒரிஜினல் ஆதாமுடைய நிலைமைக்கு அவர் வந்தார். நான் பார்ப்போம். அவர் மறுபடியும் அந்த இழந்து போனதை, அதான் இழந்து போன தேடும்படியாக வந்தான்னு பேர் சொல்கிறது. ரைட்? அந்த இழந்து போன தேடும்படியாக வந்தார் நான் பார்க்கிறோம். அவை நான் பார்க்கிறோம், இந்த சுவிசேஷம், இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், நீங்க வடிவாங்க 4 சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது கவனிங்க, வடிவா கவனிங்க, நீங்க 4 சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது இதை தவிர ஆண்டவர் வேற ஏதாவது சொல்லியிருக்கிறார். அதாவது இப்பொழுது சபைகளிலே பேசப்படுகின்ற காரியங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு ஒத்து போறதா? we have to analyze. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்றைய சபைகளிலே, பெரும்பாலான சபைகளிலே பேசப்படுவது மிகவும் குறைவாகிறது. விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம், அன்பை குறித்து பேசுகிறோம், அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், மற்ற காரியங்கள். ஆனால் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் அது ஏன் வர வேண்டும்? பரலோக ராஜ்யம் அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய உள்நோக்கம் என்ன? இதை குறித்து நாங்கள் பேசுறது கொஞ்சம் குறைவு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தவிர அவர் வேறொன்று சொல்லவில்லை. அவர் அற்புதம் செய்ததாக குணமாக்கினார். That is not the main teaching.
உடைய கவனிக்கணும். ஆண்டவர் ஆல்வேஸ் அந்த பரலோகராஜ்யத்தை குறித்து அவர் பேசும் பொழுது அவரோடு உபமேலாக பேசினார். விளங்காது, இது ரகசியம், பரம ரகசியம். அப்ப பரலோகராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது மக்களோடு, சாதாரண மக்களோடு பேசும் பொழுது அதை விளங்க வைப்பதற்காக தான் அவர் சில உபமனை சொன்னார். கோதுமை மணி, இப்படிப்பட்ட ஒவ்வொரு உபமைகளை கர்த்தர் சொன்னார் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து. அதை நான் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போம். இந்த இன்னொரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவு யாருடைய கையில் உண்டு? ஒரு டிஸ்கஷன் தான் நான் எழுதுறேன். இந்த உலகத்தின் முடிவு யாருடைய கையில் உண்டு? உலகத்தின் கையில் உண்டா, அல்லது அந்தி கிறிஸ்துடைய கையில் உண்டா, பிசாசின் கையில் உண்டா, இவன் ஆண்டவர் கையில் உண்டா? ஆண்டவர் கை, எல்லாருடைய கை. திரும்ப வாசிங்க அந்த மத்தேயு 24:14 திரும்ப வாசிங்க. மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது பாருங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், இந்த கிங்டம் ஆஃப் காட், தேவராஜ்யம், இந்த சுவிசேஷம், இயேசு சொன்ன இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பிரசங்கிக்கப்படும் பொழுது அப்பொழுது முடிவு. அப்ப இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அதாவது கர்த்தருடைய மனவாட்டி ஓ சபை எங்களுடைய கையில இது கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப கேள்வி என்னென்றால், நாங்கள் இதை சரியாக செய்கிறோமா? அதுதான் கேள்விப்படுது. நாம் ஆண்டவர் சொன்னதுபடி செய்கிறோமா, அல்லது வீடு அவசரம் எங்களுடைய சுய போதனையில எங்களுடைய வேறு காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோமா? நான் பார்க்கும் பொழுது கூடுதலாக இன்றைக்கு சபையில் எப்படி இருக்கிறது, சபையில பெருகுவது, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இருக்கக்கூடிய இதை நான் காண்கிறோம். கவனிங்க. ஆகவே எங்களுடைய கரத்திலே இது கொடுக்கப்பட்டுள்ளது, கர்த்தருடைய மனவாட்டி. அப்படி கர்த்தருடைய மனவாட்டியாக சபை, சபைகள் பலதா இருக்கலாம், எங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது ஆகவே கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் உலகத்தின் முடிவு, இந்த உலகத்தின் முடிவு அவர் ரெடி இல்லையோ? சொல்லப்பட்டவர்கள் ஆல்மோஸ்ட் 2000 years போய்விட்டது. அப்ப தேவனுடைய வருகை எப்பொழுது நடக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் சத்தியம் செல்லணும். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் இருந்தார். ஒருவரும் கெட்டு போகாமல். ஆக நான் பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று உண்டு. நோவாவின் வெள்ளத்தை எடுப்போம். எல்லாரும் நோவாவின் வெள்ளம். ஆண்டவர் சொன்னார், நோவாட்ட சொன்னார், நான் உலகத்தை அழிக்க போறேன். என்ற ஜனங்கள் சீர்கட்டு, இந்த உலகம் சீர்கட்டு போய்விட்டது. ஆனால் என்னுடைய தாயவோ உனக்கு உண்டு, உன்னோட குடும்பத்தாரு. அப்ப நோவாட்ட சொன்னார், பொழைய கட்டு. பொழைய கட்டு மட்டும் இல்லை, நீ பொழைய நோவை மட்டும் கட்டிருப்பாரா? ஏன்னா அந்த நாள் போட்டு இல்லை, போட்டு இல்லை தானே. அப்ப பார்க்கிறோம், அவன் நோவா வந்து எங்க கட்டிருப்பேன், நோவா எங்க கட்டிருப்பேன் அந்த பொழி, அந்த பெரிய போட்டு. உண்மையா போட் எங்க கட்டுவாங்க முறைக்கு? பெரிய கப்பல் எங்க கட்டுவாங்க? கரையில. எதுக்கிட்ட கட்டுவாங்க? ஆனா இவர் கட்டின வந்து ஒரு தரையில. அப்ப ஜனங்கள் வந்து தமாஷ் பண்ணிருப்பார்கள், கிண்டல் செய்திருப்பார்கள். சொல்லிருக்காங்க, மழை வரப்போகுது, கர்த்தர் உலகத்தை, கடவுள் உலகத்தை அழிக்க போறா, மழை வரப்போகுது. ஓகே, அதை நீங்க மனம் திரும்புங்கள், உங்களுடைய கட்ட வழியை விட்டு திரும்புங்கள். சொல்லி கட்டிருப்பாருங்க. வடிவ மாணிக்க ஆண்டா சொன்னார். ஆனால் யாருடைய கைப்புக்காக கர்த்தர் காத்திருந்தார்? நோவா கட்டி முடிக்கும் வரை. நோவா கட்டி முடிக்கும் வரை கர்த்தர் காத்திருந்தார்.
இப்போ நோவா ஒரு 10 வருஷத்தை கத்திருந்தா 10 வருஷத்துல அந்த மழை வந்துடும். ரைட்? நோவா 50 வருஷத்தை கட்டிருந்தால் 50 வருஷத்துல மழை வந்துடும். கிட்டத்தட்ட 120 வருஷம் சென்றது அதை கட்டி முடிக்கிறது. அதுக்கு பிறகுதான் மழை வந்தது. அவர் உள்ளுக்கு போனவர் கர்த்தர் கதவை அடைத்தார். நான் பார்க்கிறோம். So it's up to கர்த்தர் ஆண்டவர் ரெடி. He never changes, but it is in our hands. அப்ப நோவா வந்து அந்த அவர் முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் எல்லாம் அழிந்து போன பார்க்கிறோம். இது ஒரு உதாரணம், ரைட்? ஆகவே இந்த தேவராஜ்யம், இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், ரைட்? அப்ப இந்த தேவராஜ்யம் என்றால் கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காட், வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட்? அதாவது இன்விசிபிள் தேவனுடைய பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் அவர் ராஜாதி ராஜா, ரைட்? ராஜாதி ராஜா. ஆகவே ராஜாதி ராஜாவினுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அவர் நம்முடைய சாயலிலே முதல் மனுஷனை உருவாக்கினார். ரைட்? உங்களுக்கு அந்த கதை நான் நீட்டாக போட்டு வாசியுங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26-27 வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26-27 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். இதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனிங்க. சமுத்திரத்து மிருகங்களையும் அவர்கள் 26ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் ஆளக்கடவர்கள், ரைட்? ஆளக்கடவர்கள். இங்கிலீஷ்ல இருக்கிறது சப்டியூ என்று. சப்டியூ. அவர் தேவன் அதிகாரத்தை கொடுத்தார் இல்லையா? அப்ப நான் பார்க்கிறோம், நாங்கள் வந்து அதாவது மனுஷர் வந்து கடவுளுடைய பிரதிநிதியாக, அதாவது நாங்கள் அவருடைய பிரதிநிதி. ஏனால் தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் என்றென்றும் ராஜா. ஆனால் பூமியிலே, இது பூமியில, இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் ஆவியா இருக்க முடியாது. அதனாலதான் நாங்கள் மண்ணிலே இருந்து கர்த்தர் எங்களை சிருஷ்டித்தார். நான் மண்ணுக்குரியவர்கள். எங்களுக்குள்ள இருப்பது என்ன? ஜீவ ஆத்மா. அது கர்த்தருடையது. அது ஜீவாத்மா கர்த்தருடையது. நாங்கள் மரிக்கும் பொழுது, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, இந்த மண்ணான இந்த சரீரம் மண்ணுக்கு, ஆனால் ஆவி கர்த்தரிடத்திலே போகிறது, ரைட்? மறுபடியும் பிறந்திருந்தால் கர்த்தரிடத்திலே போறது. ஆகவே நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள். அப்ப தேவனுடைய பரலோக ராஜ்யம், பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய அந்த பிரதிநிதியாக நாங்கள் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக தேவன் அதிகாரம் கொடுத்தார். ஆனால் மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அதை அவன் சத்துருவித்துக் கொண்டான். அந்த அதிகாரத்தை, அந்த இழந்து போன அந்த அதிகாரத்தை மீட்கும்படிதான் கிறிஸ்துவானவர் அவர் திரும்ப இந்த உலகத்திற்கு அவர் மனுஷனாக பிறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ரைட்? எப்படி ஒரு ஆதாமை உருவாக்கினாரோ அதே போல திரும்பவும் ஆண்டவர் அவர் மனுஷனாக, அவர் சட்டபூர்வமாக, நல்ல வார்த்தை, லீகல், சட்டபூர்வமாக அவர் இந்த பூலோகத்துக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனாலதான் அவர் எல்லாவற்றையும் படியாக்காணிகள் எல்லாவற்றையும் லீகலாக, சட்டபூர்வமாக அவர் ஒவ்வொன்றையும் சத்துருவை மேற்கொண்ட நான் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இழந்து போன அந்த கிங்டம், அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆகவே ஆண்டவருடைய வருகையினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இழந்து போன அந்த தேவ ராஜ்யத்தை, ஆதாம் இழந்து போன அந்த ராஜ்யத்தை மறுபடியும் ஸ்தாபிக்க அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ரைட்? அடுத்து நாம் பார்ப்போம்.
ஆண்டவர் வர வேண்டியது இன்னொரு காரியம். லூக்கா 19:10. லூக்கா 19:10 கவனிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். யாரை பார்த்து சொன்னது? நான் பார்க்கிறோம். இது உங்களுக்கு தெரியும், சகையினுடைய சம்பவம். அப்ப சகை மரத்தில் இருந்த பொழுது அவன் சகை இறங்கிவா, நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும், ரைட்? அப்படி அங்க கேட்கப்படுறது, இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவன் இழந்து போன பொழுது அவன் இழந்து போன அல்ல, இழந்து போன இந்த ஆத்துமா, தேவராஜ்யத்துக்குரிய இந்த ஆத்துமா, ரைட்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் புறப்பட்டான். பார்க்கிறோம். மத்தேயு 18:11 வாசிப்போம். மத்தேயு 18:11. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆமென். அப்ப கெட்டு போன எங்களுடைய அதிகாரம், தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த அந்த புத்திர அதிகாரம், சன்ஷிப், ரைட்? நாங்க அவருடைய குமாரர், நாங்க சன்ஸ், ரைட்? அப்ப அந்த இழந்து போன அந்த அதாவது நான் பார்க்கிறோம், சன்ஷிப்பை அவர் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக, கெட்டுப்போனதை அவர் மீளப்பெறும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நான் பார்க்கிறோம். அதுக்கு ஒரு இன்னொரு நல்ல ஒரு காரியம், யோவான் எடுப்போம். யோவான் 1 அதிகாரம். யோவான் 1 அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா? சும்மா பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு வரல. நாங்கள் ஆண்டவரை கர்த்தர் செய்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது தேவன் அந்த எழுந்து போன அந்த அதிகாரத்தை, we are the children of God. கிறிஸ்தவர்கள் என்பதை விட, கிறிஸ்தவர்கள் அது ஒரு ஃபார்மாலிட்டி நேம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவோம், அது வேற சப்ஜெக்ட் இல்லையா? ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், we are the children of God. இப்ப பிரச்சனை வரும். ஏன் இந்த அடி உதையெல்லாம் நடக்குது? ஏன் இந்த நம்ம தேசத்திலே இந்த அடி உதை, இந்த பொத்த வைக்கிறதெல்லாம்? They consider us as another religion. பிரச்சனை. அதாவது மற்ற மதங்களை போல இவங்க இவங்க வெளிநாட்டு தெய்வத்தை வணங்குற மதத்தை தான் இந்த அடி உத வேதனை எல்லாம். ஆனா ஆண்டவர் அப்படி அதுக்காக வரவில்லையே. ஆண்டவர் வந்தது தேவ ராஜ்யத்தை மறுபடியும் இந்த பூமியில அவர் உருவாக்க முடியாது. So, எங்களுடைய கடமை என்ன? We have to go in our workplaces, எங்களுடைய சுற்று வட்டாரங்கள், எங்களுடைய காரியத்திலே சாட்சியாக நாம் ஜீவிப்பது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் அவர்களை காண்பிக்க வேண்டும். Right? Simple message. This is the good news. இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. இழந்து போன அந்த ராஜ்யம், நீ கடவுளுடைய மகன், right? நீ கடவுளுடைய பிள்ளை. இழந்து போனதை மறுபடியும் பெறும்படியாக அவன் எங்களுடைய வேலை என்ன? நாங்கள் we have to infiltrate. நாங்கள் போய் இவர்கள், அதான் நான் பார்க்கிறோம், அந்த ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் என்ன? இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள். அப்ப நான் கலக்க வேண்டும். நாங்க சும்மா தேவையில்லாத கலைக்காம இதுக்கு வாங்க, ஜட்ஜுக்கு வாங்க, நல்ல வாசம் இருக்கிற, அது இல்லை மெசேஜ். தட்ஸ் நாட் a message. The message is Christ Jesus. இயேசுவை குறித்து நாம் சொல்ல வேண்டும். இதான் பிறகு இதான் இந்த சில சுவிசேஷம் சொல்றதுக்கு ஜனங்கள் வெட்கப்படுவதற்கு காரணம். நாம் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய நற்செய்தியும் சொல்லும் பொழுது கர்த்தர் பேசுவார். நிச்சயமாக எந்தெந்த உள்ளங்கள் பேசுவாங்க. அதான் நற்செய்தி. ஆகவே ஆண்டவர்
வர இன்னொரு காரணம் வாசிப்போம். தேவராஜ்யத்துக்கு நாங்கள் எப்படிப்பட்ட தகுதியை நாங்கள் பெற வேண்டும் என்று நான் பார்ப்போம். மத்தேயு 6:33 கொஞ்சம் வசனம் வாசினா போகும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அவை நாங்கள் பார்க்கிறோம், இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள் உங்களுக்கு எவைகள் தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரைட்? அவருடைய ராஜ்யத்தை அவருக்குரிய காரியத்தை நாம் தேடும் பொழுது, ரைட், இது ஒரு டீப் ஸ்டடி. நான் மேலோட்டமா போறேன். தேவ ராஜ்யத்தினுடைய நீதியை நான் தேடும் பொழுது நாம் கர்த்தர் ஆண்டவர் தெரியுமா தெரியாது எங்களுக்கு என்ன பண்ணுவது தெரியும். ஏன்னா ஹீஸ் ஆத்தர் அண்ட் ஃபினிஷர். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் இருக்கிற காலம் வந்து டைம் பீரியட். ஆனால் ஆண்டவருக்கு தேர் இஸ் நோ டைம். உலகம் கடவுளுக்கு தேர் இஸ் நோ டைம். ஆனால் ஆண்டவர் தான் எங்களுக்கு இந்த டைமை உருவாக்கினார். ஆகவே தேவனுடைய பார்வையில் எல்லாம் முடிவாயிற்று. அதாவது இஸ் a timeless God, is a beyond time. நாம் சொல்லலாம் he is beyond time, is a science, right? Science fiction right, he is beyond time. அவர் தேவனுடைய பார்வையில் எல்லாம் உருவாக்கப்பட்டு முடிந்தாயிற்று. ஆனால் இந்த டைம் இருக்கிறதுனாலே அது எங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி எங்களுக்கு தெரிகிறது. ரைட்? அதனாலதான் ஆண்டவர் வந்து வடியா கவனிங்க you have to ask a question. ஆண்டவர் வந்து பாபிலோனியருடைய காலத்தில் வரவில்லை, அல்லது அசீரியருடைய காலத்தில் வரவில்லை. ரைட்? அவர் வந்திருக்கலாம். கிரேக்கருடைய காலத்திலும் வரவில்லை. ஆனால் அவர் சரியாக வந்த காலம் வந்து ரோமருடைய காலம். ஏன் டைம்? அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட காரியம், ஏசாயா சொல்லப்பட்ட காரியம் டைம். அது மாத்திரமல்ல, ரோமருடைய அரசாங்கம் தான் கிட்டத்தட்ட, இட்ஸ் நாட் பெர்ஃபெக்ட், ஐ நோ இட்ஸ் ஹியூமன், கிட்டத்தட்ட ஒரு தேவராஜ்யத்துக்கு ஒத்ததை போல் இருந்தது. காரணம் என்ன? சட்டத்திட்டங்கள், அவருடைய ஒழுங்குமுறை. ரோமனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான், ரோமனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் அவர்கள் சென்று ஆக்கிரமித்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அதை ஆக்கிரமித்து அதை அவர்களுக்கு உட்படுத்தினார்கள். அதாவது நம்முடைய தமிழ் சொல்றாங்க காலனைஸ் பண்ணார்கள். அசிரியர் வந்தார்கள், எல்லாம் அடிச்சு நொறுக்கி கொலை செய்து அவர்களை உறிஞ்சதெல்லாம் உறிஞ்சிட்டு திருப்பி சென்றிருப்பாங்க. நீங்க பாக்குறோம், இஸ்ரேல் அதாவது வடக்கில் இருந்த ராஜ்யத்தை வந்து அழித்து அங்கிருந்தவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வராங்க பார்க்கிறோம். ஆனா ரோம ராஜ்யம் ஒரு வித்தியாசமான ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்துல தான் இப்பொழுது நாங்கள் எதை பின்பற்றோம்? ரோமன் லா. We still follow the Roman law, Roman English law, right? அவர்கள் மட்டும்தான் வந்து அங்கு ஆளுநர்களை வைத்தார்கள் பார்க்கிறோம். ஆளுநர்களை வைத்தார்கள். இப்ப பொந்தி பிலாத்துலாம் வந்து ஆளுநர், ரைட்? நாட் டிரெக்ட் அல்ல, அதாவது ராயனுடைய பிரதிநிதியா இருந்தார்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஆண்டவருடைய ராஜ்யத்தை போல, ரைட்? அவர்கள் பிரதிநிதியா இருந்தார்கள் பார்க்கிறோம். அப்ப எங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் எங்க போகணும்? அங்க இருக்கிற கவர்னர் மூலமா தான் போகணும். கவர்னர் தான் அந்த ரோம ராஜ்யத்தின் பிரதிநிதியாக அந்த பிரதேசத்தில் இருந்தார். அதில் நான் பார்க்கிறோம், யூதேயாவிலே ராயலை பிரதிப்படுத்தி காண்பித்தவர், அதாவது ரோம ராஜ்யத்தை பிரதிப்படுத்தி காண்பித்தவர் வந்து அந்த யூதேயாவினுடைய தேசாதிபதி அல்லது கவர்னர், ரைட்? இதை நான் பார்க்கிறோம். ஆகவே நான் பார்க்கிறோம்,
வாசிப்போம். இதனாலதான் ஆண்டவர் அந்த சரியான டைம்ல வந்து பிறந்தா நான் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் 3:5 தேவ ராஜ்யத்திற்கு தேவையான தகுதிகள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அடுத்த காரியம், இரண்டாவது காரியம் பார்க்கிறோம். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிக்கு என்ன வேண்டும்? அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான். ஜலம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நான் பார்க்கிறோம். நாங்கள் அடிக்கடி கேட்டுருக்கோம். நீர், வாட்டர் வந்து ரெப்ரசன்ட் தி வேர்ட் ஆஃப் காட், ரைட்? அப்ப தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே நிக்கோதேமுக்கு, அதே போல நிக்கோதேமியார் இஸ் ஒன் ஆஃப் த எல்டர்ஸ் இன் தி சானஹெட்ரின் சங்கத்தின் ஒரு அந்த 52 பேர்ல அவன் ஒரு முக்கியமான ஆள் தான். அவனுக்கே ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி சொல்லி நான் பார்க்கிறோம். ரோமர் 14:14 கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று நான் பார்ப்போம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆயிருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்படி புசிப்பும் குடிப்பும் அப்ப நான் சாப்பிடலையா? தேவனுடைய ராஜ்யம், அதாவது கர்த்தருடைய ராஜ்யம் வந்து அது அல்ல மெயின் கான்செப்ட். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏன்னா இது எழுதப்பட்ட எந்த காலத்துல? எழுதப்பட்ட எந்த காலத்துல? ரோமனுடைய காலத்துல, அந்த கிபி. உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட காலம் என்றால் ஜனங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அன்றாடம் அவர்கள் அதை எதிர்பார்த்திருந்தார்கள். சாப்பிட, உடுக்க, என்ன அவங்களுடைய நிலைமை, அதை சாதாரண மக்கள். அப்பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் எழுதுகிறார் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமருடைய காலங்கள் மிகவும் செல்வாக்காயிருந்த காரியங்கள், களியாட்டங்களும் விருந்துகளும் இப்படிப்பட்ட காரியம் இருந்தது. ஈவன் ஆரம்ப கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்திருக்கலாம். அதனாலதான் ரோமருக்கு இவர் எழுதுகிறார், கர்த்தருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவிக்குள்ளாக பவுல் அடியார் எழுதுகிறார் நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 4:20 எடுத்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யம் எதிலே? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவ பலத்திலே உண்டாயிருக்கிறது. நான் பேசும் பொழுது நாம் கர்த்தருடைய பலத்திலே நாம் அதை சொல்லும் பொழுதுதான் அது கிரியை செய்யும். நாங்கள் வந்து தேவனுடைய எங்களுடைய தேவ பலத்திலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பை மற்றிடத்தை சொல்லும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் அங்கு அது உறுதிப்பட்டு கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:9-10 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆமென். சோ உங்களுக்கு லிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ரைட்? இப்படிப்பட்ட, அதாவது விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம். ஆகவே இந்த அநீதியா இருக்கிற இந்த காரியங்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது. ரைட்? இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், தாட்ஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ளே வருமானால் அதை நாம் ஆண்டவருடைய பலத்தின் மூலமாக நாம் அதை விட்டு விடுவது மிகவும் சாதித்திருந்தது. ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்ட காரிலே விட்டு விலகி நாம் பரிசுத்தமாய் நாம் அவரிடத்திலே செல்ல நாங்கள் வாஞ்சிப்போம்.
கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 2:12 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். இது சொல்லப்பட்டது, நாம் கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாய் நான் நடக்கும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றுள்ள நாம் ஆண்டோட ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், எங்களுடைய ரட்சிப்பை நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நாம் அவருக்கு ஏற்ற அந்த பாத்திரமான அந்த நடக்கை. We have to walk worthy of God. Right? ஆகவே அந்த தேவன் அழைத்த அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக நாங்கள் நடக்கும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் யாரும் எழுந்திருப்போம் இந்த வழியிலே